நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, என்ன தூங்க விடுங்கம்மா. இது என்ன புது நாடகம்? ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டே? எந்திரி, சீக்கிரமா எந்திரி. இது என்ன விளையாட்டு மீரா? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. என் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இது ஒண்ணு சிரிக்கிற விஷயம் இல்ல. அட, நான் இங்க கோபத்துல இருக்கேன், நீ பல்ல இழிச்சு சிரிச்சிட்டு இருக்கியா? இப்படி சிரிக்கிறத நிறுத்து. நீ ரொம்ப வாலாயிட்ட. சீக்கிரமா கீழே வா. மீரா, என்னாச்சு? அம்மா ஏன் உன்னை திட்டிட்டு போறாங்க? இல்லண்ணா, அம்மா என்ன திட்டல. அம்மா என் மேல அன்பு காட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு காலங்கத்தால அம்மா கிட்ட இருந்து நிறைய அன்பு கிடைச்சிடுச்சு. அண்ணா சீக்கிரம் வாங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. அண்ணா, நான் என்னோட கிளாஸ்க்குள்ள போறேன், சரியா? அங்க உள்ள எங்க போற? வா, வெளியே போலாம். எங்க? அட, நேத்து போனா அதே இடத்துக்கு தான். நேத்து மாதிரி குளத்துல குதிச்சு விளையாடலாம். அதுக்கப்புறம் ஏதாவது நல்ல படம் பார்க்கலாம். வா ரன்வீர், போலாம். இல்ல பாண்டி, நான் எங்கேயும் வரல. நேத்து நான் வந்ததால என் மீராக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வரமாட்டேன் பாண்டி. அட, நேத்து ஸ்கூலுக்குள்ள புலி வந்துருச்சு. இன்னைக்கு புலியெல்லாம் ஒன்னும் வரப்போறது இல்ல. அதை பிடிச்சிட்டாங்களே. வா ரன்வீர், போலாம் வா. பாண்டி, நான் நிஜமா தான் சொல்றேன், நான் வரல. அடம் பிடிக்காத. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படம் பார்க்கறதுக்கு காசு எடுத்துட்டு வந்திருக்கேன். வா பாண்டி, நான் அதான் வரலன்னு சொல்றேன்ல. வா ரன்வீர், அடம் பிடிக்காத. வா ரன்வீர், வா. நாங்க போனா உன்னையும் கூட கூட்டிட்டு தான் போவோம். வா. எல்லாருமா சேர்ந்து எங்க அண்ணனை எங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? ஏய், நாங்க உன்னை இழுத்துட்டு போல. அவன் விருப்பத்தோட தான் வரான். அத நானும் தான் பார்த்தேன், யாரு யாரோட விருப்பத்தோட வராங்கன்னு. நான் சொல்ற இந்த விஷயத்த நல்லா கவனமா கேட்டுக்கோ. யார் உன் மேல ரொம்ப கோவப்படுறாங்களோ அவங்க தான் உனக்கு சரியான வழியை காட்டுவாங்க. அவங்க தான் உன் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்கம்மா. நான் ஏன் உங்களை திட்டணும்? எனக்கு உங்க மேல ஒரு அன்பு கூட கிடையாது. நான் தான் இப்ப பார்த்தேனே, நீங்க என் அண்ணனை வெளியே எங்க எடுத்துட்டு போக பாத்தீங்களே. நேத்து கூட என் அண்ணன் என்னை விட்டுட்டு போயிட்டாருல. ஒருவேளை புலி என்ன சாப்பிட்டு இருந்தா நீங்க என் அண்ணனுக்கு புது மீராவை கொண்டு வந்து கொடுத்திருப்பீங்களா? இல்லல்ல. நீங்க ரொம்ப நல்ல பசங்கல்ல, என்னோட அண்ணனை கொஞ்சம் படிக்க விடுங்கள. அப்புறம் நீ உன் கிளாஸுக்கு கிளம்புனா. எண்ணெய் எல்லாம் தலைகீழ நடந்துட்டு இருக்கு. மிளகா மாதிரி இந்த பொண்ணு மிட்டாய் மாதிரி இனிப்பாயிட்டா. ஆமா ஆமா, நம்ம என்னவோ அவளுக்கு அண்ணன் ஆட்டம், ரன்பீர் எதிரி ஆட்டம். கிளம்புங்க. ரத்னா, ரத்னா, என்னாச்சுமா? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? என்னாச்சு? உன் கவனம்லாம் எங்க இருக்கு? அத்தை, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ரன்வீர் புலி முன்னாடி ஓடி போனது, அது என்னால மறக்கவே முடியல அத்தை. அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு பயந்து ஓடி போயிட்டாங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. குளத்துக்கிட்ட போய் உக்காந்துட்டு இருந்தானா, அதுக்கப்புறம் எங்கேயோ போய் டிவியில படம் பார்த்தானா. அடக்கடவுளே, இது உனக்கு சொன்னது யாரு? ரன்வீரே சொன்னா. அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஒருவேளை ஊர்ல யாராவது பேசிட்டாங்கன்னா ரத்னாவால இந்த 2 பசங்களை சரியா வளர்க்க முடியலன்னு ரன்வியோட எதிர்காலம் கெட்டு போயிடுச்சுன்னா. ஐயோ இல்லம்மா ரத்னா,
நீயே அப்படிலாம் நினைக்கிற? அப்படிலாம் எதுவும் ஆகாது. இங்க பாருமா, நீ இது வரைக்கும் என்ன பண்ணியோ, என்ன பண்ணிட்டு இருக்கியோ, இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் யாராலையும் உன்னை பார்த்து விரல நீட்டி பேச முடியாத, உன் பசங்களை நீ சரியா வளர்க்கலன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு சராசரி பொண்ணாலையும் பண்ண முடியாததான் நீ செஞ்சிருக்கம்மா. என் சின்ன கண்ணனுக்கு நல்ல சம்பிரதாயத்தை நீ கத்து கொடுத்துருக்க. எந்த அம்மாவா இருந்தாலும் சின்ன கண்ணனை பார்த்து கர்வப்படுவா. யோசிச்சு பாத்தியா? ஒருவேளை அவன் நினைச்சிருந்தா உன்கிட்ட அவன் பொய் சொல்லிருக்க முடியும். ஆனா அவன் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஏதாவது ஒரு காரணம் சொல்லல, பொய் சொல்லல, நடந்த உண்மையை உன்கிட்ட வெளிப்படையா சொல்லிட்டான். இதுக்கு மேலேயும் அவனை சந்தேகப்பட வேண்டியது இல்லம்மா. நீ உன் பையனுக்கு நல்ல சம்பிரதாயத்தை கத்து கொடுத்துருக்க. அவனுக்கு உண்மையை பேச கத்து கொடுத்துருக்கம்மா. வாழ்க்கையோட படிப்புல நீ அவனை பாஸ் பண்ணி வச்சுட்ட. நான் இதை ஒத்துக்கிறேம்மா. ஸ்கூல் படிப்புல நம்ம சின்ன கண்ணு கொஞ்சம் மட்டமா தான் இருக்கான். அவனோட கவனம் திசை திரும்பிடுச்சு. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என் சின்ன கண்ணை கொஞ்சம் கவனம் செலுத்தினாலும் ரொம்ப நல்லா படிப்பாம்மா. நிறைய மார்க் வாங்கி நிச்சயம் பாஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நரேஷும் இப்பெல்லாம் அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்காருல, நிச்சயம் அவன் நல்லா படிப்பான். எங்க பாருமா ரத்னா, நம்ம ரன்வீர் அவன் பாதைய மறக்கலமா. பாதை மாறிட்டான். அவனுக்கு நல்ல பாதையை யாராவது காட்டினாங்கன்னா நிச்சயம் அவன் மாறிடுவான். அந்த பாதையில அவன் நடக்கிறது மட்டும் இல்ல, நிச்சயம் அதுல அவன் ஓடவும் செய்வான். ஆமாம்மா, புரியுதுல்ல? அத நரேஷுடைய முயற்சியில எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த முயற்சி வேலை செய்யுமா? உண்மையை சொல்லட்டுமா ரத்னா? என் மனசு ஆமான்னு தான் சொல்லுது. ஆனா நம்மளால நம்பிக்கை மட்டும்தானே வைக்க முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பசங்களா, இன்னைக்கு நீங்க யாரும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் உங்க புக் எடுத்துள்ளாங்க. போன தடவை நான் நடத்தின பாடத்துல இருந்து இன்னைக்கு சில கேள்விகளை கேட்க போறேன். யார் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு பாக்குறேன். சரியா? பசங்களா, கேள்வி கொஞ்சம் கஷ்டமானதுதான். ரொம்ப கவனமா மூளையை நல்லா பயன்படுத்தணும். உங்கள யாரால இந்த கணக்கை போட முடியும்னு சொல்லுங்க. ஏய், கிளாஸ்ல இருக்கிற யாருக்கும் மூளையை பயன்படுத்த தெரியாதா? இந்த கணக்கை நான் உங்களுக்கு எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தேன். ரமேஷ், நீ சொல்லுக்கண்ணா. யாருக்கும் ஞாபகம் இல்ல, யாருக்கும் எதுவும் தெரியாது. உட்காரு. மாஸ்டர், சொல்லு ரன்வீர். நான் போடவா? வா ரன்வீர், குறைஞ்சது முயற்சியாவது பண்ண நினைச்சு வாக்கண்ணா.
விதையுடைய விலையும் அதிகமாயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நான் கடையில போய் பேசி பார்க்கறேன். விதை மலிவான விலையில கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுதான் நல்லது. என்ன ரத்னா? இல்ல அட ரத்தம். சரி மஞ்சள் எங்க? துணி எங்க? ஒண்ணு இல்ல நரேஷ், ஏன் நீங்க இப்படி பதறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சின்ன காயம் தான், விடுங்க. ரத்னா எவ்வளவு ரத்தம் பாருங்க. எனக்கு இப்படி இருந்தா உடனே ஹாஸ்பிடலுக்கு போக சொல்லுவீங்க. இருங்க, நான் உடனே மஞ்சள் எடுத்துட்டு வரேன். அட நரேஷ், ஒண்ணு இல்ல நரேஷ், சின்ன காயம் தான், இதுக்கு போய் ஒண்ணு இல்ல பதட்டப்படாதீங்க. அப்புறம் துணி. அட பரவாயில்ல நரேஷ், இருக்கட்டும், விடுங்க. இல்ல வேண்டாம் நரேஷ், அது புது துப்பட்டா வேண்டாம். நல்ல துப்பட்டாவை ஏன் கிழிச்சிட்டீங்க? அட துப்பட்டா புதுசா வாங்கிக்கலாங்க. புது துப்பட்டா நரேஷ். எங்க உயிரை விட துப்பட்டா பெருசு இல்லைங்க. சரியா போச்சு. ஒரு பயந்தாங்குழி இன்னொரு பயந்தாங்குழிக்கு கட்டு கட்டுறாரு. உண்மையிலேயே இதை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. வாங்க அத்தை. உன்னோட சிரிப்புக்கு யாரோட கண்ணும் பட்டுடக்கூடாது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்ல சிரிப்பு சத்தம் கேட்டிருக்க. இருமா, நான் அவனுக்கு திருஷ்டி போட்டு வச்சு விடுறேன். அட வேண்டாம் வேண்டாம், விடுங்க அத்தை. என்னோட சிரிப்பை பார்த்து முதல்ல அந்த கடவுள் தான் திருஷ்டி வைப்பாரு. இந்த திருஷ்டி போட்டேன்னு அந்த கடவுளுடைய கண்ணு படாம காப்பாத்தணும். வாய மூடுமா, ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்ப. நான் பாக்குறேன். சொல்லுங்க. ஏன் நான் இப்ப வந்துடுறேன். என்னாச்சு ரத்னா? நான் சொன்னல அத்தை, என்னோட சிரிப்புக்கு முதல்ல அந்த கடவுள் தான் திருஷ்டி வைப்பாருன்னு. ரன்வீரோட ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணாங்க. என்ன உடனே கிளம்பி வர சொன்னாங்க. அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பான். ரத்னா, நானும் உங்க கூட வரேன். இல்ல வேண்டாம் நரேஷ், டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. நீங்களும் வந்து என் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படணும். நானே போயிட்டு வந்துடுறேன். வாங்க. இது உங்களுக்கு தெரியுதா? இன்னைக்கு கிளாஸ்ல நான் பசங்களுக்கு ஒரு கணக்கை கொடுத்து யாரால இந்த கணக்கை சரியா போட முடியும்னு கேட்டேன். கஷ்டமான கணக்கு தான், அதனால யாருமே கையை தூக்கல, நம்ம ரன்வீரை தவிர. ரன்வீரை கணக்கு போட சொல்லி கூப்பிட்டேன். ஆனா எனக்கு தெரியும் இந்த கணக்கை போடுறதுக்கு கண்டிப்பா இவனால முடியாதுன்னு. இவனும் தயக்கத்தோட தான் ஆரம்பிச்சான். முதல்லயே தப்பும் பண்ணிட்டான். ஆனா அதுக்கப்புறம் நான் போட்ட கணக்கு தப்புன்னு இவன் நிரூபிச்சுட்டான். ரத்னா, ஒரு சின்ன முயற்சிக்கு அப்புறம் ரன்வீர் இந்த கணக்கை சரியா போட்டு முடிச்சான். நான் இவன் மேல நம்பிக்கையே இல்லாம இருந்தேன். இவனால என்னைக்குமே படிக்க முடியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரத்னா, இன்னைக்கு ரன்வீர் இந்த கஷ்டமான கணக்கை போட்டதுக்கு அப்புறம் இவன் மேல நம்பிக்கை இன்னும் அதிகமா வந்துடுச்சு. என்னோட மனசுல நான் முதல்ல உங்களை தான் நினைச்சேன். எப்பவுமே ஸ்கூலுக்கு நீங்க இவனை பத்தின குறைகளை தான் கேட்க வந்துட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இவனை புகழ்றதை கேட்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கு. ரன்வீர், அங்கேயா நின்றுட்டு இருக்க? இங்க வா.
சபாஷ் கண்ணா, இன்னைக்கு நான் போட்ட கணக்க தப்புன்னு நிரூபிச்சு என்னோட மனசுல இடம் பிடிச்சிட்டேன். இங்க பாருங்க ரத்னா, நீங்க இவனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரதுக்கு என்னவெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே செய்யுங்க. இங்க பாரு கண்ணா, நீ இந்த மாற்றத்துக்கு என்னவெல்லாம் செஞ்சிட்டு இருக்கியோ அதை செஞ்சுக்கிட்டே இரு. சபாஷ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது பேசுங்கம்மா. சபாஷ் ரன்வீர், நல்லா இரு. இதே மாதிரி நல்ல மனசு வச்சு நீ படிக்கணும். உன்னோட இந்த முயற்சியில யார் கண்ணும் பற்றக்கூடாது. அம்மா இங்க. அம்மா, நீங்க இங்க இல்ல, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, அப்புறமா சொல்லுங்க. இங்க பாருங்க, இது எனக்கு கிடைச்ச பரிசு. கிளாஸ்ல நிறைய மார்க் வாங்கினதுக்காக. நல்லா இருக்குல்லம்மா? காட்டு. இது ரொம்ப நல்லா இருக்கு. ரன்வீர், நான் கிளம்புறேன். அட அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. என் பரிசை நீங்க பார்த்துட்டு போங்க. நான் பார்த்தேன், நல்லா இருக்கு. நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண மீரா. சபாஷ். அப்படி இல்லன்னா அன்பா சொல்லு. திட்டுவாங்கல்ல, அந்த அன்பு. மீரா சொல்லுனா. மீரா சொல்லுனா. சபாஷ் மீரா, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண. சரிண்ணா. அம்மா எதுக்காக இங்க வந்தாங்க? மீரா, மாஸ்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமான கணக்கு கொடுத்தாரு. நான் அந்த கணக்கு போட்டுட்டேன். அப்புறம் மாஸ்டர் அம்மாக்கு ஃபோன் பண்ணி இதை சொல்லணும்னு வர சொன்னாரு. நிஜமாவா? நிஜமாதான் இருக்கும். நீ என்னைக்கு என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேல்ல? நான் ஸ்கூல்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். ஏய் ஜாலி ஜாலி, ஏய் ஜாலி ஜாலி, ஏய் ஜாலி ஜாலி. அசலேக்கா, என் அண்ணனை மாஸ்டர் புகழ்ந்துட்டாரு. என் அண்ணனா மாஸ்டர் புகழ்ந்துட்டாரு. ரொம்ப கஷ்டமான கணக்கா அவர் போட்டு காட்டிட்டாரு. ஸ்கூல்ல யாருக்குமே தெரியலையா, மாஸ்டருக்கு கூட தெரியலையா. ஐயோ, இவன் என்ன மாட்டி விடுறா போல. மீரா நில்லு. 2 கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க. அன்னை உருளைக்கிழங்கு இல்ல. இல்லையா? அங்க கவர்ல இருக்குல்ல, அதை எடை போட்டு கொடு. இல்ல நீ, அந்த உருளைக்கிழங்கு ரத்னா நீ வாங்கிட்டாங்க. அவங்க இதை இங்க வச்சுட்டு பக்கத்துல எங்கேயோ போயிருக்காங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு தான் வேணும்னா பக்கத்து கடையில் இருக்க நீ அங்க போய் வாங்கிக்கோங்க. வேற ஏதாவது வேணா இங்க வாங்கிக்கோங்க. நீ வெண்டைக்காய் பாருங்க, புதுசா வந்திருக்கு. ஏய், உன்னோட இந்த புது வெண்டைக்காய் இருக்குல்ல, அதை உன்னோட புது ரத்னா அண்ணி கொண்டு போய் கொடு. எனக்கு தேவையில்லை, நான் பக்கத்து கடையில போய் வாங்கிக்கிறேன். எங்க பாரு ரத்னா அண்ணி, ரத்னா அண்ணி, ரத்னா அண்ணி. வணக்கம். இந்த ரத்னாவுக்கு இது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு. ஏன் பொருளி எப்போ பார்த்தாலும் கை வச்சிட்டு இருக்கா? அந்த கடவுளோட விளையாட்டும் நல்லதா இருக்கு. அன்னைக்கு அந்த லெட்டரை ரத்னாவுக்காக யாரோ எழுதி வச்சாங்க. ஆனா அது என் கையில மாட்டிக்கிச்சு. அப்ப நான் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஆனா இப்ப அது எனக்கு தேவைப்படுது. ஏன்னா ரத்னாவுடைய வாழ்க்கையில இருந்து
நரேஷை நீக்கிட்டு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு கருணாவுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கு. இப்ப நான் கருணாவை அவருடைய கல்யாண வாழ்க்கையில இருந்து பிரிச்சு அவருடைய வழியை சரி பண்ணி ஆகணும். அப்புறம் ஒரு வாட்டி ரத்னா கருணாவுக்கு சொந்தமாயிட்டாள்னா அப்புறம் நரேஷை சமாளிக்கிறதுக்கு நான் தான் இருக்கேன்ல.